சூப்பர் சிங்கர் 11ல இசைஞானி அவர்களோட சுற்றுல ஃபர்கான் அவர்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்ததுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். எந்த நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானன்ற பாடல அபர்ணா கூட சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. சீரியஸ்லி இந்த பாடல பாடின யேசுதாஸ் அவர்களோட டச் நிறையவே இருந்தது. முக்கியமா இவருக்கு சப்போர்ட் பண்ண வந்த அபர்ணாவை விட இவர் நல்லாவே பாடினாருன்னு சொல்லலாம். பிகாஸ் அபர்ணா பாடின சரணத்துல சில எண்டிங் நோட்ஸ் எல்லாம் கரெக்டாவே விழல. பட் இவர் அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா பாடினாரு. மேபி அபர்ணாக்கு பதிலா பூஜான்ற சிங்கர் இத பாடினாங்கன்னா இன்னுமே இந்த பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கிறதுக்கு அழகாவும் கேட்கிறதுக்கு இனிமையாவும் இருந்திருக்கும். சரி ஓகே, அபர்ணா சைடே போயிட்டு இருக்கோம். நம்ம ஃபர்கான் பக்கம் வரலாம். உண்மையாலே இந்த சீசனை பொறுத்தவரை ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டேலண்டட் சிங்கரா ஃபர்கான கண்டிப்பா சொல்லலாம். பிகாஸ் அவரோட சாங் சூசிங்கா இருக்கட்டும், அதுக்காக அவர் மெனக்கெட்டதா இருக்கட்டும், எல்லாமே அல்டிமேட். வரப்போற காலங்கள்ல தொடர்ந்து இதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் கேட்கிறேன். அந்த சாங் முடிஞ்சதுக்கு அப்புறம் விஜய் யேசுதாஸும் இதுல ஒரு சரணம் பாடி பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாரு. அது வேற லெவல்ல இருந்தது. எந்த நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதான பாடல் இடம்பெற்ற படம் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். சூப்பர் சிங்கர் 11ல இசைஞானி அவர்களோட சுற்றுல விக்னேஷ் கபாலியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்ததுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். இளையராஜா ரவுண்ட்லயாச்சு 80s பக்கம் போவான்னு பார்த்தா தலைவன் 90s ஓட ஒதுங்கிட்டாப்ல. அழகி படத்துல இருந்து ஒளியிலே தெரிவது தேவதையா சாங். இந்த சீசனை பொறுத்தவரை மோஸ்ட் ஆஃப் தி கண்டஸ்டன்ட் நான் வேக்கிற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் என்ன இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்காத ஒரே ஆள் விக்னேஷ் கபாலி மட்டும் தான். அவர் எடுத்து பாடுற பாட்டு எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான சாங்ஸ் தான். சேஃப் ஹேண்டடா போறாருன்றது எனக்கு அப்பட்டமாவே தெரியுது. அதனால தான் விக்னேஷ் கபாலி அவங்களோட சிங்கிங்னால எனக்கு பெருசா ஈடுபாடு கிடையாது. ஆர்டிஃபிஷியலா ஃபீல் பண்ணிட்டு பொடி சங்கதிகள் கூட போட முடியாம தான் அவர் பெர்ஃபார்மன்ஸே கொடுக்கறாரு. ஆனா இவர் பண்ணதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா பிரியங்கா அவர்களோட சேர்ந்து பாடுறான். பிரியங்கா அவ்வளவு அழகா பாடி இருந்தாங்க. இந்த பாடல் சிங்கர் பவதாரணி குரலுக்கு நியாயம் சேர்க்கிற விதமா இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் மிரட்டி இருந்தாங்க. இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய நன்றியை பவதாரணிக்கும் சரி, அவங்க பாடல பாடின பிரியங்காவும் சரி சொல்லி ஆகணும். சோ ஆடியன்ஸ் உங்களுக்கான ஒரு கேள்வி, பவதாரணி அவர்கள் பாடின பாடல்ல உங்களுக்கு எந்த பாடல் ரொம்ப பிடிக்குமோ அதை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸ்டே டியூன்ட். சூப்பர் சிங்கர் 11ல இப்ப இசைஞானி அவர்களை போற்ற விதமா சுற்று அமைச்சிருக்காங்க. இதுல அங்க இருக்கிற கண்டஸ்டன்ட் எல்லாமே இசைஞானி அவர்களோட பாடல பாடிட்டு இருக்காங்க. அதுவும் ஓல்ட் கண்டஸ்டன்ட் கூட சேர்ந்து பெர்ஃபார்ம் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில இப்ப தர்ஷனா அவர்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோல நம்ம இளையராஜா அவர்களோட ஒரு பெஸ்ட் காம்போசிஷன்ல வந்து பனிவிலும் இரவுன்ற சாங் இவங்க எடுத்து பெர்ஃபார்ம் பண்ணிருந்தாங்க. அண்ட் இதுல ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா ஸ்ரீதர் சேனா அவர்களோட சேர்ந்து இந்த பாடல பாடினதுதான் ரொம்பவே பிரமிக்க வச்சிட்டாங்க. சூத்திங்கான பெர்ஃபார்மன்ஸ் இவங்க ரெண்டு பேருமே கொடுத்தாங்கன்னு சொல்லணும். அங்க இருக்கிற எல்லாருமே அவ்வளவு என்ஜாய் பண்ணாங்க. இந்த பாடல நான் நிறைய காம்படிஷன் எல்லாம் கேள்விப்பட்டது கிடையாது, கேட்டதும் கிடையாது. பட் இவங்க இதை எடுத்து பெர்ஃபார்ம் பண்ணது எனக்கே ரெஃப்ரெஷிங்கா இருந்தது. இந்த பாடலுக்கு அவங்க கோல்டன் பஸர் வாங்குவாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். சோ அதே மாதிரி எல்லா ஜட்ஜஸும் இத பிடிச்சு போய் கோல்டன் பஸரையும் கொடுத்தாங்க. தர்ஷனா சிங்கிங் பொறுத்தவரை இதுல குறை சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. சூப்பர் சிங்கர் 11ல இசைஞானி அவர்களோட சுற்று போயிட்டு இருக்கு. இதுல ராஜகணபதி மற்றும் வர்ஷா அவர்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்ததுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். 82 வயசுலயும் ஒரு மனுஷன் இந்த மாதிரி ஒரு பாடல் கம்போசிஷன் பண்ண முடியுமா சொல்லிட்டு நம்மள வியக்க வச்ச ஒரு பாடல் தான் விடுதலை படத்துல இடம்பெற்ற வழிநெடுக காட்டும். இந்த பாடல் எடுத்து பாடின வர்ஷா கொஞ்சம் கூட பிசிறு தட்டாம அவ்வளவு அழகா நீட்டா பிரசன்ட் பண்ணிருந்தாங்க. ராஜகணபதியோட குரல் இந்த பாட்டுக்கு இன்னுமே பலம் சேர்த்ததுன்னு தான் சொல்லணும். கேட்கிறதுக்கு அவ்வளவு நல்லா இருந்தது. அண்ட் ஹை நோட்ஸ் போறப்ப வர்ஷாவோட பிரெத் கண்ட்ரோலுக்கு நான் எப்பயுமே ஒரு ஃபேன் தான். சீரியஸ்லி நீங்க சோஷியல் மீடியால இந்த பெர்ஃபார்மன்ஸ் சர்ச் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளவு நல்லா இருந்தது. இந்த சிங்கிங் பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்ச உடனே பஸர் வாங்கிட்டு பாத்தீங்கன்னா ஸ்டேஜை தெறிக்க விட்டாங்க. இப்போ ஆடியன்ஸ் உங்களுக்கான ஒரு கேள்வி, வழிநெடுக காட்டுமல்லி பாட்டுல எந்த லைன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அதை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸ்டே டியூன். சூப்பர் சிங்கர் 11ல இப்ப இசைஞானி அவர்களோட சுற்று போயிட்டு இருக்கு. இதுல கிருஷ்ணா அவர்கள் நிக்கில் மேத்தியோட சேர்ந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாங்க. அதை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். இவங்க வேற எந்த சிங்கரோட பாடினாலும் இந்த பாட்டுக்கு பஸர் கிடைக்குமா இல்லன்னு எனக்கு தெரியாது. பட் நிக்கிலோட சேர்ந்து பாடுறப்ப கண்டிப்பா இந்த பஸர் கொடுத்து தான் ஆகணும். சூப்பர் சிங்கரோட காம்படிஷன் ஹிஸ்டரியில ஒன் ஆஃப் தி ஸ்ட்ராங்கஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா நிக்கில் மேத்தியூ. இப்போ வரைக்குமே அவரோட குரல் நின்னு பேசும். உங்களுக்கு அதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா நிக்கில் மேத்தியோட சோஷியல் மீடியாக்களை அலசி பாருங்க, உங்களுக்கு புரியும். நான் எதிர்பார்த்த மாதிரி இந்த பாடல் பாடி அவங்க பஸர் வாங்குறாங்க. பட் கிருஷ்ணாவோட பெர்ஃபார்மன்ஸ்ல எனக்கு சில நிறை குறைகளும் இருக்கு. சூப்பர் சிங்கர் 11ல இசைஞானி அவர்களோட ரவுண்ட் போயிட்டு இருக்கு. இதுல பூமணியா நிவாஸ் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். இளையராஜாவோட ஆரம்ப காலத்துல இருந்து இப்ப அவரோட இசை பயணம் வரையும் பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய நல்ல நிகழ்வுகளை வரிகளா எடுத்து பூமணி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு. இது கானா ஸ்டைல்ல நிவாஸ் அவர்களோட சேர்ந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணது ஒரு அல்டிமேட்டான விஷயம்னே சொல்லலாம். எனக்கு இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஒரு எங்கேஜிங்கான என்டர்டெயின்மென்ட் பெர்ஃபார்மன்ஸா இருந்தது. பிகாஸ் பூமணி கானாவே பாடினாலும் அவருக்குன்னு ஒரு டச் இருக்கு. அது பாத்தீங்கன்னா நல்லாவே இம்ப்ளிமெண்ட் ஆகுது இந்த ஸ்டேஜ்ல. நிவாஸ் அவர்களோட எஃபர்ட்டும் இவருக்கான கோல்டன் பஸர் வாங்கி கொடுத்ததுன்னு சொல்லணும். உங்களுக்கு இந்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்